ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரி அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம தினந்தோறும் நமது பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மான்மியத்துல ஒரு பகுதி நான் நேற்று படித்தேன். அந்த மான்மிய பகுதியை நாம இப்ப பார்ப்போம். மான்மியம் சன்னதம் பெருப்பருவம். சன்னதம் பெருப்பருவம் பக்கம் 241 242 பெருமானவங்க இந்த துவாபர யுகத்தின் முதற்காலத்தை பத்தி அதுல குறிப்பிடுறாங்க. அதை பார்ப்போம். மேலும் மேற்கூறி வந்துள்ள துவாபர யுகத்தின் முதற்காலமாகிய அந்த நாளையிலே பிரம்மராதர் என்னும் சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு அங்கே பெருந்திரளாக கூட்டப் பெற்றிருந்த மனு பிரளயம் போன்ற ஏகமான மகாஜன சங்க சபை கூட்டத்தின் நடுவிற்றிருந்து கொண்டு லோகோபகாரமாக 14 புராண தர்மங்களும் 17 நீதி நெறியின் சூட்சும தர்மங்களும் உலக மனுக்கோடிகள் ஆகிய ஆண் பெண் இருபான்மையர் எல்லோருக்கும் வரும் எல்லா காலங்களுக்கும் தர்ம நீதி நியமன பரிபாலனத்திற்கு இது அவசியம் வேண்டியதென கருதி நிறைந்த பேரருள் இரக்கம் கொண்டு திருவாய் மலர்ந்தருளி செய்துள்ளதாவது என்று பெருமானவர்கள் அந்த துவாபரயுகத்தின் முதன் கால அந்த நாளையில் பிரம்மராதர் என்னும் சுகபிரம்ம ரிஷி அவர்கள் உங்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் யாரு? பாகவத புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை நான் படித்தேன். படிக்கும்போது அதுல இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் அவங்கள பத்தின குறிப்பு அதுல இருக்கு. விஷ்ணுராதர் அவர்கள் அவங்கள பத்தியும் இருக்கு. இந்த விஷ்ணுராதர் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கலிகாலம் தொடர்ந்துச்சே பரீட்சித்து மன்னர் காலத்துல, அந்த பரீட்சித்து மன்னரோட பேர் தான் இந்த விஷ்ணுராதர். பரீட்சித்து மன்னர், பரீட்சித்து அப்படிங்கிற பேர் அவருக்கு அந்த செயலை, அவர் பிறக்கும் போது ஒரு செயல் நடந்தது, அந்த செயலை வச்சு அந்த பேரு. ஆனா அவருக்கு மற்றவங்க அவர் பிறந்த உடனே அவருக்கு பெற்றோர்கள் சூட்டிய அந்த நாமம் விஷ்ணுராதர். இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு இந்த ஒரு பெரிய மனுத்திரல ஒரு பெரிய சபை கூட்டத்துல நடுவீற்றிருந்து கொண்டு இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த விஷ்ணுராதர் அவர்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. 14 புராண தர்மங்களும் சூட்சும தர்மங்களும் எல்லோருக்குமான தர்ம நீதி நியமனத்தை அவங்க உபதேசிச்சாங்க அப்படிங்கிறது இந்த பாகவத புராணத்துல வந்தது. அது எப்ப அந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள்னா யாரு? நம்ம விஷ்ணுராதர் அவர்கள்னா இந்த பரீட்சித்து மன்னர் பேர் தான் விஷ்ணுராதர் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம். சுகபிரம்ம ரிஷி அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது அவங்க வேத வியாசருடைய புத்திரன். அவங்கதான் சுகபிரம்ம ரிஷி அவர்களாக இருக்காங்க. இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு என்ன உபதேசிச்சாங்க, எப்போ உபதேசிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய கதையை பாகவத புராணத்துல நான் படிக்கும்போது நம்ம தெய்வம் அவர்கள் இதை எடுத்து காமிச்சிருக்காங்களே. சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு அந்த பெருந்திரளாக கூட்டப்பட்டிருந்த அந்த மனு பிரளயம் போல ஒரு மகாஜன சங்க கூட்டத்திலிருந்து உபதேசிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்களே, அதுதானே இந்த பாகவத புராணத்துல இருக்கு அப்படின்னு அதை படிச்சு அதை நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் படிச்சது என்னங்கிறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாகவத புராணம் அப்படிங்கிற நூல்ல தான் இது இருக்கு. முதல்ல பாகவத புராணம்னா என்ன அப்படின்னா, பாகவதர் அப்படின்னா பகவான், பகவானை பற்றிய புராணம். பகவானை பற்றிய ஒரு புராணத்துக்கு பேரு தான் பாகவத புராணம். இப்ப எத்தனையோ நூல்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பகவானை பற்றியதாக இருக்கா அப்படின்னா இல்ல, வேற மற்றவங்களை பற்றினதாக இருக்கும்.
இந்த பாகவத புராணம் வந்து முழுமையாக பகவான் இப்ப மகாபாரதம் எல்லாம் இருக்கு, அதுல கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் அந்த கதைக்கு கதாநாயகனாக கிருஷ்ண பரமாத்மா இருக்க மாட்டாங்க. அதனால வேதவியாசர் வந்து ஒரு நாள் ரொம்ப கவலையுற்று இருந்தாராம். நம்ம வந்து எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறாரு, இந்த பாகவத புராணம் போல 18 புராணங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த 18 புராணங்களில் ஒன்றுதான் இந்த பாகவத புராணம். நம்ம அவர்தான் வந்து முதல்ல வேதம் வந்து ஒன்றாகத்தான் இருந்ததாம். வேதம் ஒரே வேதமாகத்தான் இருந்தது. வேத வியாசர் வந்துதான் அதை 4ஆக பிரித்து ரீக்கி அஜூர் சாம அதர்வன வேதமாக பிரிச்சு ஒன்றாக அவ்வளவும் முழுமையாக இருந்தா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை 4ஆக பிரித்து கொடுத்து, அதுக்கப்புறமும் இந்த வேதங்களை படிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், இந்த கதைகள் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த ஞான கருத்துக்களை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அதுக்கப்புறம் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் கதைகள் வடிவமாக ஞான கருத்தை மக்களுக்கு சொல்வதற்காக எடுத்து கொடுத்து நிறைய நூல்களை எழுதியும் இந்த வேத வியாசருக்கு திருப்தி இல்லாம இருந்ததாம். அப்போ அவரு திருப்தி இல்லாம ஒரு நாள் ரொம்ப சோகமா இருக்கும்போது அவருடைய ஆசிரமத்துக்கு நாரத மகாமுனிவர் அவர்கள் வந்தாங்களாம். வந்து என்ன சோகமா இருக்கிறீங்க வேதவியாசரே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எவ்வளவோ நூல்கள் எழுதியாச்சு, இன்னும் எனக்கு வந்து இந்த இறைவனுக்கும் இறைவனுடைய பக்தர்களுக்கும் உகந்ததாக நான் எதுவும் செய்யலையோங்கிற ஒரு மனக்குறை எனக்கு இருக்கு என்று நாரத முனிவர் அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க பகவானையே கதாநாயகனாக வைத்து ஒரு பாகவத புராணம் எழுதுங்க, அப்போ உங்களுடைய மனக்குறை நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த பாகவத புராணத்தை வேதவியாசர் அவங்க எழுத தொடங்கினதாக ஒரு குறிப்பு அந்த நூல்ல நான் பார்த்தேன். அப்போ இந்த பாகவத புராணம் என்பது பகவானை பற்றியது. பகவான் 6 குணங்கள் கொண்டவரா. பகவான் 6 குணங்களை கொண்டவர். ஷட்குணவான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த 6 குணம் அப்படின்னா, ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் என்ற இந்த 6 குணங்கள் கொண்ட அந்த இறைவனை பற்றிய நூலாக இது இருக்கிறதுனால இதுக்கு பேரு பாகவத புராணம். ஞானம் அப்படின்னா என்ன? ஞானம்னா அறிவு. அறிவினுடைய மொத்த ரூபமே அவங்கதானே. அறிவு பிழம்பனும் கரணர் அப்படின்னு நம்ம பெருமான் அவங்க கொடுத்துருப்பாங்களே. அப்ப அறிவே நமக்கெல்லாம் அறிவு அவங்க கொடுத்ததுல இருந்து வந்தது தானே. அப்ப ஞானம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் உள்ளவற்றை உள்ளபடியே அறிந்திருக்கும் அறிவை கொண்டவர் பகவான். பலம், அவருடைய பலத்துக்கு மிஞ்சின பலமே இல்லை. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தன் எண்ணத்தாலே தாங்கக்கூடியவர்கள் பகவான். அவங்க எண்ணத்தாலேயும் சங்கல்பத்தாலேயுமே எல்லா காரியங்களையும், ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம போய் செய்யணும், அவங்க எண்ணத்தாலே செய்து முடித்து விடுவார்கள். எண்ணத்தாலதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தார்கள். அடுத்து வீரியம். வீரியம் அப்படின்னா என்றும் மாறாதிருப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே ஒரே போல, மாற்றமே கிடையாது. நம்ம பெருமான் அவங்க கூட சொல்லுவாங்க, வேதங்கள் வந்து ஒண்ணுக்கு வேறையா, எல்லாம் ஒண்ணுதான். அன்னைக்கு இறைவனுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தி கூட வந்து அதுக்கப்புறம் எழுதின வேதமா வேற வேதம் இல்லை அப்படின்னு பெருமான் அவங்க அறிஞ்சு செல்வாங்க. அது போல என்றும் மாறாதிருப்பவன். அடுத்து சக்தி. சேராததையெல்லாம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன். அவனுடைய ஆற்றலுக்கு ஈடு இணை இல்லை. இந்த 5 பூதங்களை சேர்த்துத்தானே, இதெல்லாம் சேரக்கூடாதது இந்த 5 பூதங்கள், இதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினான். அப்படி சேராததையெல்லாம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன். அதுக்கடுத்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா
ஈஸ்வரம் அதுதான் ஐஸ்வர்யம்னு வருது. நம்ம ஐஸ்வர்யம்னா ஏதோ செல்வம்னு நினைப்போம். ஈஸ்வரம், ஈஸ்வரனாக இருந்து எல்லாவற்றிலும் ஆளுமை செலுத்துதல், எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி கொண்டவர், அதுதான் ஐஸ்வர்யம், ஈஸ்வர்யம். அதுக்கப்புறம் தேஜஸ். தேஜஸ்னா தன்னுடைய காரியத்தை எவருடைய உதவியும் இன்றி தானே செய்தல். நம்மளால எல்லாம் எவருடைய உதவியும் இன்றி தானே எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களுடைய உதவி வேணும். ஆனா கடவுளுக்கு மட்டுமே தான், பகவானுக்கு மட்டுமே தான் தானே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், அது ஈசனுக்கு. அப்ப இந்த 6 குணங்கள், ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ், இந்த ஷட் குணங்கள், 6 குணங்கள் நிறைந்த பகவானை பற்றி சொல்லக்கூடிய நூல் இந்த நூல். இந்த 6 குணங்களும் நிரம்பிய ஒரு அவதாரமாக கிருஷ்ண அவதாரம் வந்தது. அந்த கிருஷ்ணனை பற்றி முழுவதுமாக பேசக்கூடிய இந்த நூல் அப்படின்னு சொல்லி அந்த நூலினுடைய முகப்புல வசிஷ்டர் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த பகவான் உலகத்தை படைத்தான், காத்தான், அழித்தான். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழிலுக்கு அதிபராக இருந்தார் அந்த பகவான். அதனாலதான் அவருக்கு பேரு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேஷன், அந்த ஜி ஃபார் ஜெனரேஷன், உற்பத்தி பண்றது. ஓ ஃபார் ஆபரேஷன், அதை காத்தல். அப்புறம் டி ஃபார் டெஸ்ட்ராய், அழித்தல். அதனாலதான் ஜிஓடி காடுன்னு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த முத்தொழிலுக்கு அதிபராக இந்த பகவானை பற்றிய இந்த நூல், அதனால இந்த நூலுக்கு பேர் பாகவதம். இப்போ இந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்டவர், இந்த 6 குணங்கள் நிறைந்தவர் அப்படின்னு பார்த்தோம். அந்த பகவான் முதலாக தானே சிலவற்றை படைச்சாராம். அதுக்கப்புறம் பிரம்மாவை கொண்டு படைக்க வச்சாராம். இந்த பிரம்மனுக்கு பேரு ஆதி கவி. பிரம்மாவைத்தான் முதல்ல இறைவன் படைச்சு, இந்த பிரம்மாவுக்கு வேதத்தை எல்லாம், பிரம்மாவுக்கு இன்னொரு பேர் வேதம்னு ஒரு பேர் இருக்கான். வேதத்தை எல்லாம் தன் எண்ணத்தாலேயே பிரம்மாவுக்கு வேதத்தை எல்லாம் கற்பித்தாராம் இறைவன். தன் எண்ணத்தாலே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்தார் பகவான். இந்த பிரம்மா என்கின்ற நான்முகனை நாராயணர் தன் முந்தி தாமரையில் இருந்து படைத்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல்ல பஞ்சபூதங்களை இணைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். தன் முந்தி தாமரையில் இருந்து பிரம்மாவை படைத்தார். அப்போ இந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு இந்த சத்வ ரஜோ தமோ குணங்கள் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். அவங்க இந்த குணம் எதுவும் ஒட்டாதவர்கள். இந்த வேத வியாசர் இந்த நாராயணர் சொன்ன பிறகு இந்த பாகவத புராணத்தை இயற்றுறாங்க. இயற்றி அதை முதலாக இந்த வேத வியாசருடைய மகன் தான் யாருன்னு பார்த்தோம், பிரம்மராஜரம். வேத வியாசருடைய மகன் அவங்கதான் சுகபிரம்ம ரிஷி அவர்கள். பிரம்மராதர் என்னும் சுகபிரம்ம ரிஷி அவர்கள். இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்களுக்கு வேத வியாசர் தான் படைத்த, தான் இயற்றிய இந்த விஷ்ணு புராணம், இந்த பாகவத புராணத்தை தன்னுடைய மகனாகிய சுகபிரம்ம ரிஷி அவர்களுக்கு உபதேசம் செய்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு உபதேசம் செய்யும் போது இதை ஏன் ஏற்றுனாங்க முதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ஏற்றினாங்க அப்படின்னா, இதை வியாசர் ஏன் ஏற்றினார் அப்படின்னா, இந்த வேதம் என்பது ஒரு கற்பக மரம். இந்த மரத்தில் இருந்து பழுத்த ஒரு பழமாக இந்த
பாகவத புராணம் இருக்கணும், எல்லாருக்கும் அது சுவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த நூலை, இந்த பாகவத புராணத்தை இயற்றி அதுல முழு வேதத்தை அந்த கனியில் ஒரு மரத்துல வந்து தளிர், இலை, பூ, காய், பழம் எத்தனையோ இருக்கும். அதுல பழம் தான் சுவை கொடுக்கும். அந்த பழத்துலதான் ஒரு சுவை, எல்லா அந்த மரத்தினுடைய எல்லா சுவையும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கும். அந்த மாதிரி எல்லா சுவையும் அதுல அடைச்சி, அந்த சுவை அப்படிங்கிறது என்ன, வேதத்தினுடைய சுவை என்னன்னா முத்தி. அப்ப இதை படிக்கிறவங்களுக்கு அந்த முத்தி கிடைக்கணும். பகவானை அறிய வேண்டும் என்று விருப்பமுடையவர்களே வாருங்கள், இந்த நூலை படியுங்கள், இந்த ஜூஸை பருகுங்கள். எது வரைக்கும் இதை பருகணும் அப்படின்னா ஆலயம் ஆகும் வரை. ஆலயம் என்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, லயம் ஆகும் வரை, உங்களுக்கு அது வசப்படும் வரை, அது வரைக்கும். என்றால் அது வரைக்கும், உங்களுக்கு லயமாகும் வரைக்கும் திரும்ப 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 இதை படியுங்கள் அப்படின்னு அந்த நூலோட ஆரம்பத்துல கொடுக்குறாங்க. இப்போ நாம வந்து இன்னைக்கு இந்த பாகவத புராணத்தை பத்தி பேச போறோம். நம்ம எப்பயுமே நம்ம பெருமானவர்கள் நமக்கு அந்த ஒளிநாடால வரும்போது நம்ம என்ன பேச போறோமோ அதை பற்றின ஒரு குறிப்பு கண்டிப்பா அவங்க கொடுக்குற அந்த ஒளிநாடாவில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கும் அதே மாதிரி பகவத்கீதை அப்படின்னா என்ன, பகவத்கீதை சமஸ்கிருதத்தோட சொல்லுதான். அது மாதிரி பாகவத புராணம் அப்படின்னாலும் அதுவும் சமஸ்கிருத சொல்லுதான். கடவுள், தெய்வம் அப்படின்னா தான் தமிழ், பகவான், பாகவதர் அப்படின்னா அதெல்லாம் சமஸ்கிருதம். அப்போ இந்த பகவத்கீதைங்கிறது சமஸ்கிருத சொல், அதனோட தமிழாக்க சொல் என்ன அப்படின்னு பெருமான் அவங்க கேட்டாங்க. தமிழ்ல வந்து தெய்வத்தின் உபதேசம், பகவானுடைய கீதை, அதான் பகவத்கீதை. அப்போ அதுல என்ன சொல்லியிருக்கு, பகவானின் கீதைன்னு சொல்லியிருக்கு. நீ அதை எடுத்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறியே, நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா அது வந்து எப்படி வந்து பகவானின் உபதேசமாகும்? அந்த பகவான் வந்தல்லவா அந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். அப்போ நீ வந்து அந்த ஞானத்தை கொஞ்சமாவது தெரிஞ்சவரா இருந்தா, ஒரு பண்டிதனாக இருந்தால் இந்த செயல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அல்லவா தேடி பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்கவா தோணும் அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு கேட்டாங்க. அந்த செயல் நடந்திருக்குமே, அநீதி தலை தூக்குற காலத்துல எல்லாம் நான் யுகந்தோறும் அவதாரம் செய்வேன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த காலத்துல வராமலே இருப்பாங்க, எங்க வந்திருப்பாங்க, அந்த செயல் எங்க நடக்குதுன்னு தேடணுமே அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதனாலயோ என்னமோ நாம இன்னைக்கு அந்த பாகவத புராணம் அப்படிங்கிறத பத்தி, அதுல இருக்கிற அந்த நம்மளுக்கு மான்மியத்துல பெருமானவங்க அந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு இதை உபதேசிச்சாங்க அப்படின்னு கொடுத்ததுனால, இதை படிக்கும் போது அவங்க என்னென்ன உபதேசிச்சாங்க அப்படின்லாம் அந்த பாகவத புராணத்துல இருக்கு. அதனால அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமேன்னு தோணுச்சு. இப்போ இந்த பாகவத புராணம் இத வந்து இதுல எப்படி முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்க போகிற அந்த காலம், அந்த கலியுகத்தின் தலைநாளாக இருக்கிற ஒரு காலம். அந்த காலத்துல கிருஷ்ணனுடைய துவாபர யுகத்தின் கடைசியில தான் அந்த கிருஷ்ண அவதாரம் நிறைவு ஆகிற ஒரு காலம். அப்போ இந்த கிருஷ்ணன் அவதாரம் நிறைவு செய்கின்ற தருணம் நெருங்கி விட்டது. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, அவருடைய நண்பன் உத்தவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த உத்தவன்கிட்ட, உத்தவா, நான் இந்த உடலை விட்டு பிரிகின்ற காலம் நெருங்கி விட்டது, நான் பிரிய போறேன் இந்த உடலை விட்டு அப்படின்னு சொல்றார். அப்போ உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணா, நீ அப்படி சொல்லலாமா, நீ இந்த உடலை விட்டு பிரியக்கூடாது, கலியுகம் ஆரம்பிக்க போகுது, உனக்கு தெரியும் கலியுகத்துல என்னென்ன கேடுகள்லாம் நடக்கும்னு. அப்படிப்பட்ட காலத்துல நீ கண்டிப்பா இந்த மக்களுக்கு வேணுமே, நீ இல்லாம மக்கள் எல்லாம் கண்டதே காலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு வாழ ஆரம்பிச்சிருவாங்களே, எல்லாரையும் வழி நடத்துவதற்கு நீ வேணுமே கிருஷ்ணா, நீ போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்ற.
அப்போ கிருஷ்ணர் சொல்றார், உத்தவா நான் சொன்னதை நன்னா கவனிச்சியா? இந்த உடலை விட்டு போறேன்னு தான் சொன்னேன், இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லல. இந்த உடலை விட்டுத்தான் பிரிய போகிறேன், ஆனா இந்த உலகத்திலே தான் நான் இருப்பேன். இந்த மேனியை விட்டு, நான் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த திருமேனியை விட்டு விட்டு நான் போக போகிறேன். ஆனா என்னை பற்றி இந்த கிரந்தங்களுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். இந்த பாகவதம் என்ற கிரந்தத்துக்குள்ளே நான் வாழ்கின்றேன். அப்போ அவங்க தூலம் இருக்கிற காலத்துல அவங்க தூலம், அந்த தூலத்துல இருக்கிறாங்க. அந்த தூலம் இல்லாத அந்த அவ்வப்போது வந்து காலந்தோறும் அவதாரம் தான் செய்யறாங்க. நம்ம 10 தசாவதாரம் தான் பகவானுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. 10 அவதாரம் கிடையாது. இந்த பாகவத புராணத்திலேயே 24 அவதாரம் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம பெருமான் அவர்களும் நிறைய அவதாரத்தை நமக்கு மான்மயத்துல கொடுத்திருக்காங்க. 10 எல்லாம் கிடையாது. இந்த பெரும் பூமி பரப்பில் இது போலவே முன் சென்ற காலங்களில் எல்லாம் இப்படியே பூமி பாரம் தீர்ப்பதற்காக நமது அதிநெடும் பிரானாகிய குலதெய்வ தேவேஸ்வரர்கள் முன்னர் கடந்த நெடுங்காலங்களில் எல்லாம் அவர்களே எஸ்கிலாசு என்று நாமம் சூடிக்கொண்டு எத்தேனியா ராஜ்யத்திலும், அன்றையும் தனியேல் என்னும் நாமம் புனைந்து கொண்டு பாபேலிலே என்னும் ராஜ்யத்திலும் என்னும் தேசத்திலும், யோசுவா என்னும் நாமம் புனைந்து கொண்டு ஏசியர் என்னும் சீமையிலும், மூசா நபி மோசே என்னும் பெயர் அணிந்து கொண்டு எகிப்து தேசத்திலும், ஈசா நபி ஏசுநாதர் என்னும் பெயர் தரித்துக் கொண்டு வெத்திலேயம் கலிலேயா எருசலேமிலும், முகமது நபி என்னும் பட்டம் அணிந்து கொண்டு மக்கா மதீனா முனவராவிலும், இதெல்லாம் அந்தந்த தேசங்கள்ல வேற வேற அந்தந்த காலங்கள் தோறும் அந்தந்த தேசம் நாடு நகரங்களில் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். இந்த திருநாமம் கொண்டு இந்தியாவுல என்னென்ன நாமம் கொண்டெல்லாம் வந்தாங்க. இதே இந்தியாவிலே நமது திலகநாயகம் பிரான் அவர்கள் முன்னெடும் காலங்களில் எல்லாம் அனந்த முறைகளாக வந்ததானது. அனந்தம்னா எண்ண முடியாத அளவு, அவ்வளவு அவதாரம் இருக்கு. தசாவதாரம் மட்டும் இல்லை. ஒரு காலம் கண்ணபிரான் என்றும், வேறொரு காலம் ஆதிசங்கரர் என்றும், மற்றொரு காலம் செந்தில் முனி பழனி ஆண்டவர் என்றும், பிறகொரு காலம் வேத வியாசர் என்றும். வியாசர் பெருமான், மகாபாரதத்தை தந்த வியாசர் பெருமான், வேதங்களை ஒன்றாக இருந்த வேதத்தை 4ஆக பகுத்து கொடுத்த வேத வியாச பெருமான் அவர்கள், பாகவத புராணம் எழுதி தந்த வேத வியாசர் பெருமான் அவங்களும் ஒரு அவதாரம். பிறகொரு காலம் பராசரர் வேத வியாசர் என்றும், பின்னொரு காலம் கிரேக்க ரிஷி என்றும், அப்பால் ஒரு காலம் ராமதேவர் புத்தர் என்றும், பிறகொரு காலம் ராமானுஜர் என்றும், சென்றொரு காலம் கௌதுல் ஆலம் என்றும், இன்னும் அனந்தானந்தம் நாமங்களும், இன்னும் அனந்தானந்தம், இன்னும் எண்ண முடியாத அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பெருமான் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியே தான் இந்த பாகவத புராணத்திலையும் வேதவியாசர் பெருமானவங்க அவதாரம் நிறைய இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நான் இந்த திருமேனியை விட்டுட்டு இந்த என்னை பற்றிய இந்த புராணம், இந்த பாகவத புராணத்துல நான் குடியேறி இருக்கிறேன், இந்த புராணத்துல நான் குடியேறி இருக்கிறேன். அப்போ அவங்களுடைய திருமேனி தான் நமக்கு, நம்ம பெருமானவங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேத மாசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. அந்த வேதத்துல பூரா அவங்களுடைய வாக்கு தானே இருக்கு. ஆகவே எம் எண்ணத்திற்கு மாறாக நீ பேசினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உள்ளத்தை சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணமெல்லாம் வண்ணமயமாக மாறிவிடும். அப்போ நம்ம எண்ணத்துல எப்பயுமே அவங்கதான் இருக்கணும். அவங்க எப்பயுமே இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா உத்தவன்ட்ட சொன்ன மாதிரி இந்த தூலத்தை தான் விட்டுட்டு நான் போறேன், இந்த பூமியை விட்டுட்டு நான் போகல, இங்கதான் இருப்பேன், மக்களோட தான் இருப்பேன், வேதத்துல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன், இதோ இங்க இருப்பேன், இதோ அங்க இருப்பேன்னு நிறைய இந்த பாகவத புராணத்துல கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த பாகவதம் என்கின்ற நூல், பெருமானவங்க நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த நூல் அவர்களுடைய திருவடிவம், அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த கிரந்தத்தை. இந்த பாகவதம் பகவானின் வடிவம் அப்படின்னு கொடுக்கிறாரு வேதவியாசர் பெருமானவர்கள். இப்போ மற்ற நூல்கள் எல்லாம் பகவானை வழிபடும் முறைகளை சொல்லுகின்ற நூலாக இருக்கு, பகவானை எப்படி எல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்ற நூலா இருக்கு. ஆனா இந்த பாகவத புராணம்
பகவானை பற்றியே சொல்லுகின்ற நூலாக, பகவானின் வடிவத்தை சொல்லுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. அதனால வேத வியாசர் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு தராசுல மற்ற நூல்களை எல்லாம் வச்சு ஒரு பக்கம் இந்த பாகவத புராணத்தை வச்சா இந்த பாகவத புராணம் தான் கீழே இறங்கும், அது அவ்வளவு கனமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பெருமானவர்களும் அப்படித்தான் ஒரு கனமான நூலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சாகாக்கலை கிரந்தம் என்கின்ற ஒரு நூலை கொடுத்து பெருமான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த சாகாக்கலை என்ற கிரந்தத்தை அதில் சொல்லப்பட்டுள்ள லட்சணம் இந்த உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அவ்வளவு லட்சணங்களை நம்ம பெருமானவர்கள் இந்த சாகாக்கலை கிரந்தத்துல நமக்கு கொடுத்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்ன வந்த பாரவங்கள்லாம் எவ்வளவோ நூல் கொடுத்திருக்காங்களே, அவ்வளவையும் எடுத்துப்பார், அவற்றோடு நம்முடைய சாகாக்கலை கிரந்தத்தை வைத்து எடை போட்டுப்பார், இது என்ன செயலுடையது என்று அப்பத்தான் தெரியும். எடை போட்டுப்பார். அங்க வேதவியாசர் சொன்ன மாதிரியேதான் நம்முடைய பெருமானவர்களும் எடை போட்டுப்பார். அப்படி பார்க்கும்போதுதான் இதனுடைய கனம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நூலையும் ஒரு தராசுல வச்சு நம்முடைய சாகாக்கலை கிரந்தத்தை ஒரு பக்கம் ஒரு தட்டுல வை, எது கனமா இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு பெருமான் அவங்க அறிவு செய்தது போல இந்த பாகவத புராணமும் பகவானை பற்றி சொல்றதுனால இது கனமானது அப்படின்னு சொல்லி வேத வியாசர் பெருமான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த சப்தாகமம், பாகவத சப்தாகம் அப்படின்னா, சப்த அப்படின்னா 7 நாள் இந்த பாகவத புராணத்தை கேட்கிறவங்களுக்கு முத்தி உறுதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பரீட்சித்து மன்னன், அந்த பரீட்சித்து மன்னனுக்கு தான் இது உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு மான்மியத்துல கூட பெருமான் அவங்க அறிவு செய்த விஷ்ணுராதர் அப்படின்னு அவர் பேரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். துவாபரேகத்தின் முதற்காலமாகிய அந்த நாளிலே சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு, அந்த விஷ்ணுராதர் தான் பரீட்சித்து மன்னன் அப்படிங்கறதெல்லாம் இந்த குறிப்புல இருக்கு. அப்போ இந்த நூல் ஒரு பக்தர்களுக்கு உணவாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த கோஷம் இருக்கும் இடத்தில், இந்த நூல்களை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில், இந்த கோஷம் இருக்கிற இடத்தில் கலி என்ற தோஷம் வரவே வராது. இது வேதத்தின் எசன்ஸாக இருக்கிறது. வேதம் என்பது ஒரு கற்பக மரம், அதில் பழுத்த பழம் இந்த பாகவதம். அந்த பாகவதத்தை, அந்த பழத்தை வேதவியாசர் பெருமான் அவர்கள் தன்னுடைய மகனாகிய சுகபிரம்ம ரிஷி அவர்களுக்கு கொடுத்து, அவர் அதை கடிச்சு ருசி பார்த்து எல்லாருக்கும், அணில் கடிச்ச பழம் ரொம்ப இனிக்கும்னு சொல்லுவாங்க, அது போல சுகபிரம்ம ரிஷி அவர்கள் அதை கடிச்சு ருசி பார்த்து இது நல்ல இனிப்பா இருக்குன்னு எல்லாருக்கும் வழங்குறாங்களாம். அததான் சுகபிரம்ம ரிஷி அவர்கள் இந்த பரீட்சித்து மன்னனுக்கு எப்ப அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம அப்போ இந்த பரீட்சித்து மன்னனுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போதுதான் எப்போ இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் பரீட்சித்து மன்னனுக்கு இந்த பாகவத புராணத்தை உபதேசிக்க வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது ராமாயணம் நம்ம கேட்டோம்னா அங்க அனுமார் உட்கார்ந்துக்கு வரோம். அதே போல பாகவத புராணத்தை கேட்டா கண்ண பரமாத்மாவே அங்க உட்கார்ந்துருவாங்களாம். நம்ம பெருமானவர்களும் 2 பேர் கூடி நம்ம பெருமானவர்களை பத்தி பேசும்போது அங்க நடுவுல நானும் இருப்பேன் அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ இத பேசணும் கேட்கணும் அப்படின்னா கோடி ஜென்மத்தில் கோடி புண்ணியம் பண்ணி இருக்கணுமா, அவங்களுக்கு தான் இதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பாகவத சப்தாகமும் இத முதல் கேட்டவர் பரீட்சித்து. ஏன் அவர் முதல்ல கேட்டாரு, அதை பத்தின கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்று அரசாட்சியை கைப்பற்றி அவங்க சிறப்பா ஆட்சி செஞ்சு வர்றாங்க. அப்போ இந்த போரில் இறந்தவர்கள் எல்லாருக்கும் அவங்க தர்ப்பணம் செய்யறாங்க. தர்ப்பணம் செஞ்சு அவங்க எல்லாம் அங்க இருக்கும்போது அந்த கிருஷ்ண பரமாத்மா அவரும் நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெண்
கிருஷ்ணா என்னை காப்பாற்று, கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம் கத்திக்கிட்டே வர்றான். அப்போ கத்திக்கிட்டே வரும் பொழுது கிருஷ்ணர் வந்து ஏமா என்ன ஆச்சு என்னன்னு கேக்குறாங்க. அவ யாருன்னு பார்த்தா உத்தரை. உத்தரைனா யாருன்னு நமக்கு தெரியும் நினைக்கிறேன். உத்தரைனா அர்ஜுனன் மகன் அபிமன்யுடைய மனைவி. அவருடைய கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. அபிமன்யு போர்ல இறந்து போயிடுறாரு. அவர் போருக்கு போக முன்னால உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் திருமணமாகி அவர் போருக்கு போகும் முன்னாலேயே உத்தரை கர்ப்பவதி ஆகிடுறாங்க. அவர் போர்ல போய் அபிமன்யு இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த அபிமன்யுடைய குழந்தை இந்த உத்தரையினுடைய கருவில் இருக்கிறது. அந்த ஒரே குழந்தை தான் இந்த பாண்டவ வம்சத்துக்கே ஒரே வாரிசாக இருக்குது. ஏன்னா மற்ற குழந்தைகளை எல்லாமே இந்த அஸ்வத்தாமன் அழிச்சிடணும். இப்ப இன்னும் இந்த பாண்டவர்களையே முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த துரோணாச்சாரியனுடைய மகன் அஸ்வத்தாமன், அவன் துரியோதனனுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பன். நம்ம துரியோதனனையே கொண்டுட்டாங்களே, ஆட்சியவே இவங்க எடுத்துட்டாங்களே, இவங்களை எப்படியாவது வாழ விடக்கூடாது, இவங்களை கொல்லணும், இவங்களை வேரோட இவங்களை கருவறுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு அஸ்திரம் விட்டானா. அந்த அஸ்திரத்துக்கு பேரு அபாண்டவ அஸ்திரம். அபாண்டவ அஸ்திரம் அப்படின்னா பாண்டவர்களையே அழிக்கக்கூடிய அஸ்திரம். பாண்டவர்களுடைய வம்சம் யாரோட கருவுல இருந்தாலும் அந்த கருவிலையும் போய் அதை அழிச்சிட்டு வந்துருமா அந்த அஸ்திரம். அப்படியான ஒரு அபாண்டவ அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை இந்த அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய மகன் விட்டுட்டான். விட்ட உடனே அந்த அம்பு ரெண்டாக பிரிஞ்சு ஒரு அம்பு வந்து நம்ம பாண்டவர்களை 5 பேரையும் கொல்ல போகுது. இன்னொரு அம்பு அது வந்து உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைய போகுது. ஏன்னா கர்ப்பத்துக்குள்ள அவங்க வாரிசு இருக்கு. கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த வாரிசை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து அந்த கர்ப்பத்துக்குள்ள நுழைய போகுது. அப்ப இவளுக்கு மேலெல்லாம் ஒரு ஏதோ நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் உண்டாகிதான் இவ கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ ஒண்ணு என் வயிற்றை தாக்குகிறது, என் கர்ப்பத்துக்குள்ள ஏதோ நுழைய முயற்சிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி இந்த உத்தரை கதறிக்கிட்டு கிருஷ்ணா கிட்ட வர்றா. வரும் பொழுது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அஸ்வத்தாமன் விடுகிற அந்த அபாண்ட அஸ்திரம் தான் இந்த வேலை பண்ணுது. அப்போ இந்த பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு ஒரு பிரிவு போயிருக்கு. ஆனா அவங்க யாரும் கிருஷ்ணா எங்களை காப்பாத்துன்னு வரல. கேட்காமலே உதவி செய்யக்கூடியவன் கண்ண பரமாத்மா. அதனால அவர் என்ன பண்றாரு, சுதர்சன சக்கரத்தை அனுப்பி இந்த பாண்டவர்களை கொல்லவிருந்த அந்த அஸ்திரத்தை முறிச்சு விடுகிறார். அதுக்கப்புறம் கதாயுதம் அவர் கையில இருக்கு. சுதர்சன சக்கரத்தால அந்த பாண்டவர்களை கொல்ல வந்த அந்த பிரிவை அழிச்சிட்டார். இப்ப அந்த கர்ப்பத்துக்குள்ள நுழைந்தே ஒரு பகுதி அதை அழிக்கணும். அதுக்கு கதாயுதத்துடன் தானும் ஒரு சிறிய வடிவமாகி அந்த கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சிடுறார். கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த அஸ்திரம் சுத்தி சுத்தி வருதான் அந்த குழந்தைய கொல்றதுக்கு. இவரும் சுத்தி 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 வந்து அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே அந்த அஸ்திரத்தை தன்னுடைய கதாயுதத்தால் கொண்டுட்டார், அழிச்சிட்டார். அழிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திட்டார். காப்பாத்தி அப்போ இந்த குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருந்தே அந்த கிருஷ்ண பரமாத்மா சுத்தி சுத்தி வரும்போது அது ஏதோ ஒரு விளையாட்டு நினைச்சு அவர் கூட அப்படியே அதுவும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். அப்புறம் இவர் அதை அழைச்சிட்டு வெளியே வந்துடுறார். வெளியே வந்து உத்தரைய வந்து கவலைப்படாத, உன்னுடைய குழந்தைய நான் காப்பாத்திட்டேன், பாண்டவர்களுடைய ஒரே வாரிசு, அவனை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குந்தி தேவி வந்து கிருஷ்ண பெருமான்ட்ட, கிருஷ்ணா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன், ஒரே வம்சமா ஒரே வாரிசாக எங்களுக்கு அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்த குழந்தை தான் இருந்தது, அதை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட. கிருஷ்ணா எனக்கு நீ வந்து காலமெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நோவையுமே கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் குந்தி தேவி. குந்தி தேவி பஞ்சபாண்டவருடைய தாயார், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அத்தை. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அப்பாவோட கூட பிறந்த சகோதரி தான் குந்தி தேவி.
அத்தை, ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க? என் காதுல தான் தப்பா விழுந்துருச்சா? எல்லாரும் எனக்கு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி வேணும்னு கேட்பாங்க, நீ துக்கமே வேணும்னு கேக்குறியே, ஏன் அத்தை அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. சந்தோஷமும் கவலையும் மகிழ்ச்சியுமா இருந்தா நாங்க உன்னை நினைக்க மாட்டோம்ப்பா கிருஷ்ணா. துக்கமும் கவலையும் நீ கொடுக்கும் போதுதான் உன்னையே நினைப்போம். உன்னையே நினைச்சா நீ உடனே வந்து எங்களுக்கு தரிசனம் தந்துடுவார். நீ எந்த நேரமும் எங்களுக்கு தரிசனம் தந்துக்கிட்டே இருக்கணும். உன் தரிசனத்துக்காகத்தான் நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, உன் தரிசனம் கிடைக்குதே, அதுக்காகத்தான் நான் துன்பத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி குந்தி தேவி சொல்றாங்க. இப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை, அந்த கிருஷ்ணன் அப்படி சுத்தி சுத்தி வரும்போது அதுவும் சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டு இருந்தது கர்ப்பத்துல. இப்போ அவரை காணோம்னு தேடுது அந்த கர்ப்பத்துல. அப்படி பரீட்சை செய்து பார்க்குது, எங்க இங்க இருப்பாங்களா அங்க இருப்பாங்களான்னு பரீட்சை செஞ்சு பார்த்ததுனாலதான் அதுக்கு பேர் பரீட்சித்து. அந்த குழந்தைதான் பரீட்சித்து மகாராஜா, அதனாலதான் அதுக்கு பேரு பரீட்சித்து. அப்போ இந்த பரீட்சித்து அந்த குழந்தை கர்ப்பத்தில் கிருஷ்ணனை தேடி 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 பரீட்சை செய்து அலைந்ததால் அதுக்கு பேரு பரீட்சித்து. ஆனா அது பிறந்த உடனே மற்ற ரிஷிகள் எல்லாம் அதற்கு வைத்த பெயர் விஷ்ணுராதன். அதைத்தான் நம்ம பெருமானவர்கள் மான்மியத்துல விஷ்ணுராதர்னு குறிப்பிடுறாங்க. விஷ்ணுராதர் என்றால், ராதர் என்றால் காப்பாற்றப்பட்டவர். யாரால் காப்பாற்றப்பெற்றார்? விஷ்ணுவால் காப்பாற்றப்பெற்றார். விஷ்ணு தான் கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தையை காப்பாற்றினார். அப்போ விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட குழந்தை என்பதால் அவருக்கு விஷ்ணுராதர் என்ற நாமம். கர்ப்பத்துக்குள்ள இருந்த அந்த பகவானை பரீட்சை செய்து தேடி தேடி பார்த்ததால் அவருக்கு பரீட்சித்து என்ற ஒரு நாமம். இப்படி இந்த குழந்தை கருவறையில் இருக்கும் போதே பகவானால் காப்பாற்றப்பட்டு, எல்லாரையுமே கருவறையில பகவான் தான் காப்பாற்றுறாங்க. இருந்தாலும் அந்த கதையில இந்த குழந்தை எப்படி அந்த அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்துல இருந்து பகவான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாகவத புராணத்துல கொடுக்குறாங்க. அப்போ இப்படியாக அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை எல்லா ரிஷிகள் முனிகள் விஷ்ணு பரமாத்மா இவர்களுடைய அனுக்கிரகத்துடன் பிறந்தவன் தான் இந்த பரீட்சித்து மகாராஜா, இந்த விஷ்ணுராதர். அவர் எல்லாரும் அவரை அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவன் ராமர் போல் ஆட்சி செய்வான், இவன் நாராயணன் போல் சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றுவான், இவன் சிவி மன்னனை போல் வள்ளலாக இருப்பான், இவன் அர்ஜுனனை போல் வில்லாற்றல் நிறைந்தவனாக இருப்பான், பொறுமையில் பெற்றோர்களை போல் இருப்பான் அப்படின்னு எல்லா முனிவர்களும் அவனை ஆசீர்வதிக்க ஒரு அழகான குழந்தையாக இந்த பரீட்சித்து மன்னன் பிறந்தான். பிறந்து ஒரு அழகான வாலிபனாக அவன் வளரலாம். அப்படி வளர்ந்த அந்த காலத்துலதான் கிருஷ்ணர் இந்த பூலோகத்தை விட்டு இந்த மேனியை, அவருடைய திருமேனியை விட்டு புறப்பட தயாராகி விட்டார். பஞ்ச பாண்டவர்களும் புறப்பட தயாராகி விட்டார்கள். அப்போ இந்த பஞ்ச பாண்டவர்கள் இந்த பரீட்சித்து என்கின்ற அந்த விஷ்ணுராதர் அவருக்கு முடிசூட்டி அவனை மன்னனாக்கி விட்டு இவங்க எல்லாரும் இந்த பூலோகத்தை விட்டு புறப்பட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த பாகவத புராணத்தை அந்த விஷ்ணு ராதருக்கு சுகபிரம்ம ரிஷி அவர்கள் உபதேசம் பண்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது நடக்கும் போதுதான் இந்த சுகபிரம்ம ரிஷி அவர்கள் இந்த விஷ்ணுராதர் என்று சொல்லப்பட்ட அந்த பரீட்சித்து மன்னனுக்கு இந்த பாகவத புராணத்தை முதலாக உபதேசிக்கிறார் என்று அதுக்கப்புறம் தான் அந்த கதை வருது. இதையும் நாம தொடர்ந்து வருகிற சபைகளில் பார்ப்போம் என்று கூறி, நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சரித்திரம் இருக்கு அப்படின்னு மான்மியத்துல நமக்கு பெருமானவர்கள் எடுத்து கொடுத்து அவங்க சொன்னதுனாலதான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வருது. இல்லைன்னா இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்க ஆர்வம் வராது. பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்களே, சுகபிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு அங்கே பெருந்திரளாக கூட்டப்பட்டிருந்த அந்த இடத்துல உபதேசம் பண்ணாங்கன்னு அந்த கதை இதுல வருது. அப்போ இதை படிப்போம் அப்படின்றதுனால அப்படியாக நமக்கு இந்த நூல்களை எல்லாம் படிப்பதற்கு நமக்கு ஆர்வம் காட்டி, நமக்கு நாளும் நம்முடைய பெருமானவர்கள்
எப்படி எண்ணத்தாலேயே உபதேசம் கொடுத்தாங்க. அந்த முதலாக அந்த நாராயணர் பிரம்மாவுக்கு எண்ணத்தாலே உபதேசம் கொடுத்ததுனால நம்ம பெருமான் அவர்கள் எண்ணத்தை நம்ம அவங்கள தொடர்ந்து எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய எண்ணம் எப்பயுமே பிரம்மலயத்திலே இருக்கும். நீயும் என்னையவே எண்ணும் போது உன்னுடைய எண்ணமும் அங்கே வந்துடும். அப்போ நம்ம எந்த நேரம் அவங்களையே எண்ணும் போது நமக்கும் அந்த உபதேசத்தை நேரில் வந்துதான் உபதேசம் கொடுக்கணும்னு இல்லை, 5 கரங்களால உபதேசம் கொடுப்பாங்கன்னு தெய்வம் சொல்லுவாங்க, தெய்வம் அருள் செய்வாங்க. நினைவிலிருந்து நினைவுக்கு உபதேசமும் அவங்க கொடுப்பாங்க. அப்படியாக நமக்கு அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நம் நினைவுக்கும் அவர்கள் நினைவுக்கும் ஒரு சங்கிலி தொடர் போடப்பட்டு அங்கிருந்து நமக்கு உபதேசம் வந்து கொண்டே இருக்கும். அப்படியான உபதேசத்தை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொற்பாதம் போற்றி பணிந்து இந்த வரலாற்றை இனி அடுத்து வருகிற சபைகளிலும் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். எந்த பாகவதம் மகாபாரதம் நமஸ்காரம். அதாவது பாடத்துல படிச்சிருக்கோம், ஸ்கூல் பாடத்துல மார்த்தாங்கத்துக்கு தமிழ் செய்யுள்ல படிச்சிருக்கோம், என்னன்னு சொல்ல முடியாது. அதுல சொன்ன மாதிரி மகாபாரதம் ராமாயணம் அதுல ஒரு பிட்டு எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி சீதை கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா எப்படி பேசினாங்க சுருக்கமா உடனே விளங்க வைக்கிறது அந்த மாதிரி. அது போல இன்னைக்கு பாகவத கேட்டதுல ஒரு சிறப்பு தான். ஆனா இவந்தோறும் வருவேன் அப்படின்னு எவ்வளோ தெய்வ திருவாக்கியத்தை எடுத்து சொல்லுது. அதே மாதிரி பொருந்தி வந்துடும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய சொல்லிட்டவங்க அவங்க வரவே கூடாதா, அவங்க என்னன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தெய்வ திருவாக்கியத்துல. அப்போ பகவான் வரேன்னு சொன்னாங்களே வராமல் எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா வந்திருப்பாங்க. அவங்க தேடுங்க அடையாளம் தெரியுங்க புத்தகையே வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தா. இது தொடர்ந்து நம்ம பிரம்மகடரங்கிற கோடா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவனின் கீதை தன்னை பகதின் பலன்தான் என்னோ பகவனோ வரக்கூடாதோ அந்த பாடலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அக்கா மாநில பகுதி எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மாநில நம்ம படிச்சே கடந்து போயிடுவோம், எதுவுமே நின்று கவனிச்சுருக்கோம். நிறைய இருக்கு ரொம்ப கடந்துட்டே வரும். அதுல சொல்ற மாதிரி சுகபிரம்மர்ஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு அங்கே பெருந்திரளாக கூட்டப்பெற்றிருந்த மனப்பிரளயம் போன்ற அந்த வார்த்தைகளை பாருங்களேன். பெருந்திரளாக கூட்டப்பெற்றிருந்த மனு பிரளயம் போன்ற வேகமான மகாஜன சங்க சபை கூட்டத்தில் நடுவிட்டு இருந்து கொண்டு அந்த கூட்டத்துக்கும் படித்த சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் வரைக்கும் குறையிட்டே இருக்கேன். கூட்டப்பட்டிருந்த மனு பிரளயம் போன்ற ஏகமான மகாஜன சங்க சபை கூட்டத்தில் நடுவிட்டு இருந்து கொண்டு லோகோபகாரமாக 17 புராண தர்மங்களும் 17 நீட்நெறியும் தர்மங்களும் உலக மனு கோடிகளாகிய ஆண் பெண் இருபான்மையர் எல்லோருக்கும் வரும்பொருள் எல்லா காலங்களுக்கும் தர்ம நீதி வியம்பன பரிபாலனத்திற்கு இது அவசியம் வேண்டியதற்கு அவசிய வார்த்தை கட்டாயம் மற்றவங்க அவசியம் வேண்டியதென கருதி நிறைந்த பேரொரு இலக்கம் கொண்டு திருவாள் மலர்ந்தழி செய்வதாக எத்தனை கடந்து போயிருக்கோம். ஆனா இதுக்கு இவ்வளவு ஒரு முக்கியம் தனித்து எடுத்ததை பார்க்கும்போது தீபாவும் பிரம்மாண்டமா மனு குருவை பெற மனு குப்பையே ஆவான் அப்படிங்கிறாங்க. அப்போ மனு குப்பை குப்பைனாக்கான் எத்தனை குப்பை, காய்கறி குப்பை, காகித குப்பை, எத்தனை குப்பைகள் இருக்கு. அந்த ஒரு ஆளா அந்த மனுவையும் தள்ளி விட்டுறாங்க, மனு குப்பை அப்படிங்கிறாங்க. அப்ப மனுவா இருக்கு நம்ம தேவனாக ஈசனாக ஆகுவதற்குதான் வலியுறுத்தி அந்த மனசுல தேவனாகவே ஆக்கியே திருநாள் தெய்வம் இருக்கும் போது நம்ம கண்டுக்காம தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளாம் யாரு மறுக்குப்பியா இருந்தோம்தான் இன்னும் ஏறாத விளைவுக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்றதெல்லாம் விளங்குது. அவங்களோட உத்தரவு ஒண்ணு சொன்னாலும் இன்னொன்னு நிக்குது. ஏன்னா அத்தனை பொக்கிஷங்களை இறக்கி இருக்காங்க. அப்போ அந்த வேத ராஜரிஷி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னாக்கா விஷ்ணு பிராதனர் அந்த விஷ்ணு பரப்பிரம சொல்ல முடியுது மூலமா
நிறைய பின்னாடி எழுதி வச்சிருப்பீங்க பேசுறீங்க. அப்ப அந்த அவருடைய குழந்தை, கடைசி குழந்தை, ஒரே ஒரு மகன் இதெல்லாம் அந்த கேட்கலாம் நல்லா இருக்கு சொல்லும்போது. ரைட்டு. அப்ப அந்த பரீட்சித்து எப்படி வர்றாருன்னா, அவர் பரீட்சை மாதிரி பாக்குறாரு. எங்க காணோம், கடவுளை காணோம், எங்கே நீ ரெண்டு பிரமாதை காணோம், நீ எங்கே போய்விட்டார் அப்படின்னு தேடுற மாதிரி காரணமே அப்படி தேடுறாரு. பேர் காரணம் அது பரிச்சித்து அதுல வந்திருக்கு. அந்த பரிச்சித்து அரசன் காலத்துல தான் அந்த கலியுகமே தொடங்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வேதவியாசர் இந்த இறக்கி வைக்கிறாங்க, இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? மானசத்திரரை ஏற்படுத்தினாங்க விஷ்ணுராதர் அவர்களுக்கு வேதவியாரர், சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷிக்கு வேதவியாசர், விஷ்ணுராதர் யாருன்னு சொன்னீங்க? விஷ்ணுராதர் இல்லக்கா, சுகபிரம்ம ரிஷி வேதவியாசருடைய மகன். வேதவியாசோட மகன் விஷ்ணுராதர். விஷ்ணுராதர் பரீட்சித்து பேரு, இன்னொரு பேரு தான் விஷ்ணுராதர். விஷ்ணுவால காப்பாற்றப்பட்டவர், அதனால விஷ்ணுராதர். தெளிவாதான் கேட்டு வச்சிருந்தேன், சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு சமயம். அப்ப அந்த விஷ்ணுராதர்ன்றவர் தான் பரீட்சித்து மகாராஜா. அது குழந்தைகளுக்கு கர்ப்பத்தோட நெடுங்காலம் கருவறையில் இணங்கி காத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் காத்துட்டாலும் அது அந்த வம்சத்தையே அழிக்க வரும்போது அதை தப்பிச்சு அதை காப்பாற்றிட்டு போறாரு அந்த பகவத்கீதை ஏற்படுத்த அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்போ அந்த பரீட்சித்து மகாராஜா அந்த ஒரே ஒரு மட்டும் ஞாபகம் இருக்கும். அவங்க கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிய இருந்தா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நிலம் அதாவது கலிக்கு முன்னாடி கலிக்கு பின்னாடி, கலி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நிலம் வித்துடுறாரு ஒருத்தவரு. அதை வித்துடும் போது அவரு வாங்கிக்கிறாரு. வாங்குறவர் என்ன பண்றாரு, பொழுது இதை பயன்படுத்தும் போது அது ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் ஆஹா, இது அவரு நமக்கு நிலத்தை தானே விட்டாரு, இந்த புதையல் நமக்கு சொந்தம், அதுக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு தான் சொந்தம்னு நிலத்தை வித்தவர்கிட்ட கொடுக்குறோம்னு நினைக்கிறாரு. அந்த நிலத்தை கொடுக்கையில அவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல நான் நிலத்தை வித்துட்டேன், அது எது இருந்தாலும் அது உனக்குதான் சொந்தம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. நாளைக்கு கல்யாணம் ஆரம்பிக்க போதுதான் இன்னைக்கு. சரி, 2 பேரும் போயிடுறாங்க. மறுநாள் ஆரம்பிச்சு 2 பேரும் சேர்றாங்க. ஆமா, இந்த சொத்து நமக்கு தான் சொந்தம், நிலம் நம்ம வாங்கிட்டோம் இவரு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறார், நம்ம நிலத்தை தானே வித்தோம், இந்த சொத்து நமக்கு தான் சொந்தம், நம்ம ஏன் அப்படி சொன்னோம். அப்ப ஒரே விஷயம் ஒரே முறை நாள் பேச எப்படி இருக்குது, கலிக்கு அடுத்த நாள் இப்படி நடக்குது. அப்ப 2 பேருக்கு பிரச்சனை வந்துருது. இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அது கதை புராணத்துல சொல்லுவாங்க. அது போல அப்ப கலிகாலத்துல என்ன மாதிரியான நினைவு இருக்கும், கலிக்குடைய முதல்வேறிய கலிட்டாக தெய்வம். கலிக்கு முன்னாடி இருந்ததுங்க, கலிக்கு அடுத்தது கலியினுடைய ஆட்சி. அதுதான் அதை குறிச்சு ஆட்டம். அதுக்கு ஆட்ட மட்டும் மக்களும் நினைவுகள் எல்லாமே அந்த கலியினுடைய வடிவே காணுவா எல்லா விட்டாங்க. தெய்வம் அந்த புருஷாத்தாந்த மாமா இருக்காங்க, அதே தெய்வம் ஒற்றுக்கணும். கலினி என்னுடைய ஆசனத்துல அந்த கையை வச்சுட்டான்டா, கை வச்சுட்டான், ஆசனத்தோட கை வச்சுட்டான். சொல்லுவது மாதிரியா இருக்கும். கலியன் வந்துட்டான், எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கா. கலியை பெரிய வேலை செய்யறனால இங்கதான் நிறைய வேலை செய்யும், ஒவ்வொருத்தவனும் இருக்கணும். அதே மாதிரி எங்க அப்பா இருக்கும், நீங்களாம் நல்லவங்கம்மா, நீங்க எல்லாம் எங்க குழந்தைங்க எல்லாரும் நல்லவங்க. களியை இருக்கான் பாருங்க, களியன் தான் உங்களை எல்லாம் இது பண்றான். உடனே எங்க அப்பாவும் நிறைய தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பதான் சின்ன பிள்ளை இருக்கும், ஏன் இருக்கும் அப்பா சொல்றாங்க, நம்மளதான் திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த கலியன் மாற்றமாவே கொண்டு போய் தீங்குற தன்மை வேணதான் அந்த வேலை. அதுதான் எங்க அப்பா ரொம்ப எடுத்து கொடுத்தாங்க. அந்த பகவானுடைய உபதேசம், இந்த பகவான் யாரு, இந்த ஜீவி உபதேசம் யாரு, இவரெல்லாம் பகவானா அப்படின்னு கேட்பாங்க. பகவானுடைய உபதேசத்தை சொல்லுறது இவர் யாரு, அப்ப பகவானே அந்த பகவானுடைய உபதேசத்தை படிக்கும்போது பகவானே கூட உட்கார்ந்துப்பாங்க, அப்படியே வந்துருப்பாங்க. எல்லா நூலையும் எடை போட்டு பார்க்கும்போது நம்முடைய சாதாரண கிரகத்திற்கு எடை போட்டுப்பார். அப்பதான் அவருடைய மதிப்பு என்ன, உன்னது என்னன்னு தெரியும் அப்படின்னு செய்யும். அதுக்கு ஏன்னா வந்தவங்களே அவங்க தானே, அவங்களே ஒரு காலத்தில் நாமம் புனைந்து கொண்டு எத்தனை யாரும் ஒண்ணும். அப்புறம் அதே இந்தியாவில் எல்லாம் நாமம் போட்டிருக்காங்க, எல்லாம் அதே ஒண்ணுனா பார்த்தாங்க இருக்காங்க. கடைசியில இந்த பரிச்சித்துன்றது பேருக்காதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பரிச்சித்து மகாவோட பரிச்சித்து காலம் மட்டும்தான் கலியை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது திட்டமா கொண்டு. அதான் கவலைப்படுறது எதுக்கு கவலைப்பட, உனக்கு கவலையில் ஆழ்த்துவதும் உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் எல்லாம் நீ என்ன ஓயாம நினைக்கணும். அதுக்காக தான் நான் உனக்கு மாதிரிலாம் செய்யறேன்னு தெய்வம் விட்டுருக்கேன் வாக்கியத்துல அப்படியே எடுத்து படுத்திக்கிறாங்க. அதனால இந்த மீண்டதுலாம் சொற்கள் நல்லா கேட்க இனிமையா இருக்கு. அதை புழங்கணும், புழங்கிட்டே இருக்கணும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை,
பார்த்தாலும் அவங்களுடைய இது வார்த்தைகள் இல்லாமல் இல்லை, இறக்கி வைக்காம இல்லை. அதனால மெய்வழியில் இறுதி வரை பயணித்து வெற்றி காண்போம். ஆண்டவருடைய ஆசிரியர் பாதம் என்னை வெற்றி பெற மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். நமஸ்காரம். தொடர்ந்தா போலே அக்காவாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புதிய அந்த கிருஷ்ண பரமாத்மா ராமாயணம் இவங்களுக்கெல்லாம் அச்சுப்படி போல வாயில சரளமா வார்த்தை அக்கா. அப்படி நமக்கு அந்த ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருத வார்த்தை தெய்வம் முதலே எடுத்து சொல்லியிருந்தாங்க. அவங்க பகவத்கீதை என்றது நம்ம தமிழ்ல பகவான் புகழ் ஏற்றம், அது பகவானுடைய உபதேசம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து தெய்வம் அவங்க வெளிநாடாலையும் கொடுத்திருந்தாங்க. அப்போ அந்த அந்த பகவானுடைய அந்த படிக்கும் போது நமக்கு மானிய பகுதியில எப்படி கொடுத்திருக்காங்கிறத அழகா அக்கா எடுத்து பொருத்தம் காட்டி, மேலும் மேற்கூறி வந்துள்ள துவாபர யுகத்தின் முதற்காலமாகி அந்த நாளிலே பிரம்மராதர் என்னும் சுக பிரம்ம ரிஷி அவர்கள் விஷ்ணுராதர் அவர்களுக்கு அங்கே பெருந்திரளாக கூட்டம் பெற்றிருந்த மனு போன்ற ஏகமான மகாஜன சங்க சபை கூட்டத்தின் நடு வீட்டிருந்து கொண்டு லோகோகரமாக 17 நீதி நெறியும் சூட்சும தர்மங்களும் உலக மனுக்கோடிகள் ஆகிய ஆண் பெண் இருப்பான் எல்லோருக்கும் வரும் எல்லாம் ஆரம்பிக்கும் தர்ம நீதி நியமன பரிபாலனத்திற்கு இது அவசியம் வேண்டியதென கருதி நிறைந்த பேரரு இறக்கம் கொண்டு சொன்னாங்க. படிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு, அதை நின்று நம்ம கவனிக்கல. ஆனா மானிய பகுதி படிக்கிற எல்லாம் அதுக்கு ஒவ்வொன்றும் பொருத்த காட்டி அக்கா எடுத்து அந்த ராமாயணத்துல யுகந்தோறும் வருவேன் என்று சொல்லி போன கிருஷ்ண பரமாத்மா இப்போ வந்திருக்காங்களே நமக்கு தெய்வம் அவங்க அப்படிங்கிறதையும் எடுத்து அவங்க எந்த நேரமும் எது செய்யும் போது எம்ஏ பாட் எம்ஏ நினை எழு அப்படிங்கிறதுக்கு எடுத்து கொடுத்து தெய்வம் அவங்களை பத்தி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த கதைகள் வடிவமாக 6 இது எடுத்து பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ், இந்த ஒவ்வொன்றும் எல்லாமே கிருஷ்ணனை பற்றி 100 முகத்தில் நமக்கு படைத்தல், பார்த்தல், அழிச்சல் இருந்து நமக்கு அப்படி அந்த 4 நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கிறது அந்த பிரம்மாவை கொண்டுதான் நமக்கு அந்த படைக்கிறாங்க அப்படிங்கிற வேத வியாசகர் நாராயணனுடைய மகன் இப்படிங்கிற சுயம் எல்லாமே அந்த பகவத்கீதையிலிருந்து உபதேசம் பெற்று அந்த பழுத்த பழம் வேதம் தான் பழுத்த பழமாக இருக்குது. அது எடுத்து அதை எடுத்து சாப்பிட்டு சுவைத்த பிறகுதான் நமக்கு அந்த யுக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஆலயம்ன்றது அக்கா சொன்னாங்க லயம், அதுல நம்ம ஆகிக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம் தெய்வ மகத்தில் எடுத்து வைப்பதனுடைய வேதத்திலிருந்தும் அவர்கள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கிருஷ்ணன் வந்தது அந்த குழந்தை எப்படி வயிற்றுல அந்த கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது இவரு போய் ஒரு அம்புக்குள்ள வச்சு அதுக்குள்ள குழந்தையோட உழண்டு வெளியில நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அவர்கள் எனக்கு சுக்கமும் மகிழ்ச்சியும் இவள் கலந்து வரணும், ஏன் அப்படி கேட்கிறீங்க கூப்பிடுவேன் கஷ்டப்படும் போது அப்படிங்கிறது. இந்த கதையெல்லாம் அருமையாக நமக்கு எடுத்து அவங்க இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த அபிமன்யு கதை அப்படிங்கிறதுக்கு அந்த தெய்வம் அவங்க 2 பேர் கூட நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு வருவேன் யுகந்தோறும் என்று சொல்லிவிட்ட கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரே அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்க நம்ம பொறுமையா கேட்டு 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 செவி உணவு பெற்று 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 போற்றி புகழ்ந்து பொய் வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வத்தினுடைய கருணையினால் அவங்களுடைய தயவுனால் அவங்களுடைய இறக்கத்தினால் அந்த சபையின் மூலமா பெற்றதை நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். நமஸ்காரங்கள். அக்கா இன்னைக்கு கிளாஸ்ல பகவத்கீதை அப்படின்னு பகவானுடைய அவங்களுடைய நூல் அப்படின்னு சொல்லி பாகவதம் அப்படின்னா
அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பகவானின் ஒரு பகவானை பற்றியே எழுதுனது. ஏன்னா மற்ற வேதத்துல வந்து பகவானை எப்படி வழிபடணும், ஆண்டவனை எப்படி வழிபடணும், அதாவது தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாகவதத்துல வந்து பகவானை பத்தி அவங்களோட வடிவை பத்தி சொல்லி இருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அப்ப இன்னைக்கு ஒளிநாடாலையும் அதுவே வந்தது. அப்ப அக்கா நமக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட உண்மையான அன்போடு இருக்கணும், தெய்வத்தோட அன்புக்கு நாம ஆளாகணும் அப்படின்றது. அது இன்னைக்கு வந்து தெய்வம் வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து உங்க கூட தான் நாங்க இருக்கேன் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்திட்டே இருப்பாங்க, உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஆழமா இருந்தது. எங்களுக்கும் தெரியாது இதுதான் பேச போறாங்கன்னு, அக்காவுக்கும் தெரியாது இதோட வாக்கியம் தான் போட போறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சபை கூடி இதுதான் கேட்க போறோம்ன்றதும் தெரியாது. ஆனா நம்ம மேல தெய்வம், அப்ப நம்ம மேல எல்லாம் தெய்வம் அன்பு வச்சிருக்காங்கன்றது தெய்வம் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்கன்றது ரொம்ப மெய் சிந்திச்சது அக்கா. நீங்க அந்த தெய்வங்கள் வந்து இது என்னதுப்பா மகாபாரதத்துல இருக்குன்னு என்னோட விஷயத்த, அதாவது பரிசுத்த மகாராஜ் அவங்களோட இன்னொரு பேரு விஷ்ணு, எனக்கு அப்படிலாம் தெரியலக்கா. அந்த பெயர் அவங்களுக்கு வந்து அவங்க காத்ததுனால, கருவுல காத்ததுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. அவங்க தெய்வத்தை வந்து பரிசுத்து பார்த்தனால பரிசுத்த மகாராஜா இருக்கு. அவங்க வரப்பதான் கல்யாணம் வர போறாங்க. அவங்க அந்த வேதத்தை வந்து நிறைய பேர்லாம் மனப்பாடம் ஆகல, ஆனா நான் எழுதல இன்னைக்கு, அதனாலதான். வேத வியாசர் அவங்க எல்லாம் வந்து உபதேசம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நான் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. என்ன நாளைக்கு நான் எழுதிடுவேன். ஜீவ சகோதரி சாலை சுமி அவர்கள். வரலங்கக்கா. ஏன்னா நாங்க முன்னாடில இருந்து நாங்க வந்த நண்பனத்துலாம் இப்ப வரோம். இப்ப வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன மரணம்னா என்ன, இறைவன்னா யாரு, எல்லாமே பேசிக்ல இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப டீப் சப்ஜெக்டா இருக்கிறதுனால இது காதை எழுது இவ்வளவு இருக்கா, இது தெய்வம் நமக்கு இன்னைக்கு கொடுத்த ஒரு அருள் பிரசாதமாக வந்து இதை நான் வெள்ளைக்கு எடுத்துக்கிறாக்கா. இதுல எனக்கு அது உணர்ந்த பகுதி வந்து அவங்க குந்தி தேவி அம்மாவனை கூட எனக்கு அந்த பேர் இது வரல. என்னன்னா அவங்க கேட்கறாங்க, அதாவது கிருஷ்ணா நீ வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னும் போது, அத்தை நீ வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து எனக்கு நல்லதே கொடுங்க, இப்படி இருக்கணும், சந்தோஷமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுகத்தை கேட்கும் போது, நீங்க என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவங்க அந்த அம்மா வந்து ரிப்ளை பண்றாங்க, இல்ல நான் கஷ்டம் வரும்போது மட்டும் தானே உன்னை அதிகமா யோசிக்கிறேன், அதனால வந்து நீ எனக்கு கஷ்டமே வந்து நீ கொடு பரவாயில்ல அப்படின்பாங்க. அது வந்து இக்க வாழ்க்கையிலேயே நமக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைப்போமா? ஆனா இல்ல, ஒரு கவலை வரும்போது என்னடா இது நடக்குது அப்படின்னு இருக்கும். ஆனா தெய்வம் அதுக்கு வந்து அறிவறி பாடத்திலே கொடுத்துட்டாங்க. தூர வாழ்க்கையை நீ துச்சமா நினை, அந்த தீவிர வாழ்க்கையை நீ திடம்பட செய், உனக்கு நான் கூட துணையா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உபதேசம்னா என்ன, அது முத்திக்கு உனக்கு ஏற்றாது. ஆசானுடைய அந்த உன்னதத்தையும் அவங்களுடைய அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அந்த வல்லவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ கடைசியா போய் முடிகிற வரைக்கும் உனக்கு உபதேசம், அறிவித்து அறிவாக நாம் எங்க உனக்கு உபதேசித்து சொத்திருக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்னா பூரண அந்த மனமா தானே இருக்கிறோம். மனமாதானே அது வந்து எப்படி சொல்றது, மனம் போற போக்குல இருந்து போயிட்டு இருக்கோம். அறிவுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாம இருக்கு. இன்னைக்கு அறிவு ஆசானாக முன்னாடி நின்று அவங்க அறிவுக்கு அறிவா உபதேசம் ஒவ்வொரு எல்லையிலயும் வந்து இது சரி இது தப்புன்னு கொடுத்து இன்னைக்கு ஆண்டு கொண்டு போறாங்க இல்லையா, அவங்களை என்னன்னு சொல்றது, தேகம் நம் போல் உள்ள எம் குரு நாதருக்கு நாமம் ஏதும் கோப்பனை உள்ளதோ, ஏகன் முதல் யாரையும் மீனஞ்சினோம். இப்ப நம்ம எடுத்த போல இவர் தொழில் செயல் வியந்துரை செயற்படி காணும். எங்களுக்கு வந்து இது முக்கியமா தெரியாது, எனக்கு செயல் அடையாள ரூபமாக இங்க வந்து ஒரு ஜீவ பிரயாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படின்னா அந்த செயலோட தெய்வம் வந்து உத்தரவு பண்ணாங்கல்ல, மயில்பேலிய தலையில வச்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஒரு மயில்பேலிய தலைமையில வச்சுக்கிட்டு மாட்டு மேல அப்படியே பசு மாட்டு மேல சாஞ்சிக்கிட்டு இருந்து புல்லாங்குள்ள ஊத்திட்டு இருக்கு, இது நீயா உருவாக்குறது. அப்ப வந்து அந்த ரூபம் அல்ல, அது ரூபம் கிடையாது, செயல் தானே அடையாளம். அந்த செயலை வந்து இன்னைக்கு வந்து அப்படியே பிரத்யட்சமா காட்டுறாங்களே,
பாட்டியெல்லாம் இது இப்படி இவனுக்கு புரியாது. இந்த வண்டக்களி துண்டாட அந்த அம்மாவா நிக்கிறாங்கல்ல, இந்த வண்டக்கடியனுக்கு இறைவன் அப்படின்னா இந்த நேற்று படிச்ச மாதிரி இந்த காட்டுல இதுல சோத்துல இதுலதானே போய் தேடிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளா. அப்ப அது அல்லாம இன்னைக்கு கை கால் முளைச்சு அது பஞ்சாட்சர ரூப வேணியா இன்னைக்கு கூட என்ன நமக்கு அனுபவிச்சு கொண்டு அதுவும் அந்த யமனுடைய அந்த இருந்து மீட்டு எத்தனையோ போனோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், எத்தனையோ அண்டங்கள் இருக்குன்னு பார்த்தோம், எந்த லோகம்லாம் இருக்குன்னு பார்த்தோம். எப்படி நம்ம இங்க இருந்து யமனுக்கிட்ட இருந்து தாண்ட முடியாது, அந்த லோகத்தை எல்லாம் தாண்டி நம்ம போறதுக்கு எதுக்காக நமக்கு தெரிய கூட தெரியாது. அப்ப இவ்வளவும் என்னது அறிவு தானே. அப்ப அறிவுக்கு ஆசானா நின்று அது நம்ம காத்து ரசித்து வருகும் அந்த ஏக நாயகனை என்னாலும் போற்றி போற்றி புகழ்ந்து அவங்களுடைய அந்த திருவடியவே போய் எல்லா ஜீவ சகோதரர்களும் இங்க சபையில இருக்கவங்களும் சரி, இல்லாம இருக்கிற அனைத்து அக்கா அண்ணா அத்தனை பேருமே வீரகம் சேர்ந்திட வேண்டும். வெற்றி விராட் பிரமே சேர்த்துக்கிற ஊர்ந்து நான் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அர்ச்சனா அவர்கள். ஒவ்வொரு நாளுமே சபை அப்படியே பிரமிக்கத்தக்க வகையிலும் அற்புதமாகவும் எரிகிட்டும் போயிட்டு இருக்குக்கா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. தெய்வம் 4 வேதங்களை அள்ளி இருக்காங்க. அதுல உள்ளத நம்ம படிக்கிறதுக்கு ஆயுள் பத்துமா இல்ல நேரம் இல்லாம அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. ஒவ்வொரு வாக்கியங்கள்ல முடிஞ்ச அளவு படிச்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு பேரை மட்டுமே எடுத்துக்கிட்டு போனா அது ஒரு பெரிய புராணமாவே போகுது. அதை நீங்க படிச்சு அதை ஒரு எசன்ஸா கொடுக்குறீங்க. அதை கிரகித்து கொள்ற அளவுக்கு கூட நமக்கு கெப்பாசிட்டி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுக்கா. நீங்க அவ்வளவு பேர் சொல்றீங்க, எனக்கு அது டக்கு நோட்ஸ் எடுக்கவே என்னால முடியலங்கக்கா. அப்புறம் இன்னொரு தடவை நான் இந்த வீடியோ ஆடியோ பார்த்துதான் நான் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம முதல்ல நம்ம முழுமையா கேட்டுடுவோம், இப்ப மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் என்னுடைய அறிவு நிலை இருக்கு. நம்ம இன்னும் படிச்சோம் அப்படின்னு தான் பேசிக்கிறோம். ஏதாவது காலேஜ்ல எம்எஸ்சில போய் உட்காந்துட்டு காஸ் டீட்டா டேன் டீட்டா சீக்கன் டீட்டாலாம் நானுமோ படிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் என்ன கல்வி? தெய்வமோட கேட்பாங்க, நீங்க என்ன தவமா செய்து கிழித்து விட்டீர்கள் அப்படிங்கிறது. நம்ம என்னத்த படிச்சு கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வெட்டி தலைப்புணிகிற அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம இந்த ஒரு வயிற்று பிழைப்புக்கான கல்வியவே நம்ம அதிக நேரம் நம்ம வாழ்க்கையில செலவிட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப நாடக்கூடிய வகையில இருக்குக்கா. அது இல்லாம இப்ப தெய்வம் எப்படி என்னையெல்லாம் போய் இப்படி தெய்வம் என்னையும் இந்த விஷயங்கள் காதுல விழுகிற அளவுக்கு என்னையும் அந்த மெய்வழியை நோக்கி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கருணை, எதுவுமே தெரியாம இருந்தோம். அதனால நினைச்சு பார்க்க முடியலக்கா. மெய்வழி சாலை அப்படிங்கிறது கல்வி மெய்க்கல்வி அப்படிங்கிறது நம்ம பழகி வர்றதுதான். அது முழுமையா யாராலையுமே அதை அடைய முடியாது. அது ஒரு பெரிய கடல் அப்படிம்பாங்க. அது போலதான் இது இந்த பாட்டு வகுப்புல இருக்கிறதுனால ஒரு 20 பாடல் தெரியுது, ஒரு 5 திருவாக்கியங்களை தான் மரணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே மறுபடியும் சொல்லி பார்க்கறேன், மறந்து போயிடுது. நம்ம என்ன எனக்கு எதுவுமே தெரியாம ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்க ஒருத்தவங்க தான் தெரியும். நமக்கு தெய்வம் இவங்கதான் தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு எது தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை தாக்கா எனக்கு வருது. இது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு எட்டாத ஒரு நிலையில தெய்வம் இருக்காங்க, நம்மளையும் ஆட்கொண்டு இருக்காங்க. இந்த செய்திகள்லாம் காதுல விழுது, இந்த சபையெல்லாம் கேட்க முடியுது. தெய்வத்தோட கருணைக்கா தெரியலக்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அது மாதிரி இறைவன் கிட்ட அவங்கள மறக்க கூடாது அப்படிங்கிறக்காக காரிக்காலம் சொன்ன மாதிரி இரவாமை பிறவாமை என்றும் ஆடவாவில்லை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளவுதான் ஷார்ட் அவுட். பிறவாமை இரவாமை மறவாமை. அப்ப அவங்க மறவாம இருக்கிறதுக்கு ஒரு உணவு கொடுத்துருக்காங்க குந்தி தேவி அம்மா. இன்னைக்கு அதை அண்ணனுக்கு அழகா எடுத்துருக்காங்க. எனக்கு அது மனசுல ரொம்ப அப்படியே நிற்கிறேக்கா. அப்ப நம்ம இறைவன் கிட்ட என்ன வேண்டணும், நன்றி சொல்லணும், நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிச்சு கேட்கணும், இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இன்னைக்கு அவங்களை மறக்காம இருக்கிறதுக்கு அருமையான ஒரு உணவு கிடைச்சிருக்கா. எனக்கு பெருசெல்லாம் வராதுக்கா. இன்னைக்கு இவங்க கூப்பிட்டீங்க, சரி சபைக்குள்ள வரலைக்கா. நல்லா இருந்தா கூப்பிட்டாலும் வந்துடணும். இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரியல, தெரிஞ்ச இடத்தையும் கூப்பிடுவேன். இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. அக்கா யார் பேசுறீங்க யாரும் வரமாட்டாங்க. கூப்பிடலாம்க்கா, அவங்களுக்கு வரணும், பேசுவாங்க. என்ன கேட்டுக்கு நீங்க பேசுனீங்கக்கா கூப்பிட்டு அமுதான் சொல்லிட்டு அதை பார்த்து இன்னைக்கு போட்டு நம்ம
நேற்று வந்து அதே திருப்பூர் ரமதான் காலைக்கு அந்த பாராயணம். ஆமா, எங்க இருக்கீங்களா? இவங்களதான் நினைச்சு உங்களை கூப்பிட்டேங்க நானு. ஆனா இந்த அமுதாக்கா இங்க வந்திருக்காங்க இப்ப. ஓகே ஓகே ஓகேக்கா. பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர் வந்தா பேசுறீங்களா? நான் சொன்னேன்ல, அற்புதமா டெய்லியும் ரொம்ப அருமையா இருக்குதுக்கா. என்னுடைய நாமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்கள மறக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவோ உணவுகள் வந்து அக்கா டெய்லி அந்த எனக்கு புராணங்கள் வழியா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்ஷித்தோட நேம் எல்லாம் வந்துக்கா இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க இடியாப்ப சிக்கலாந்தாலும் இடியாப்ப சிக்கலே பிரிச்சு வச்சிருவாங்க. அவங்க அப்படியா எங்கக்கா சாதாரண அக்கா வச்சுக்காதீங்க. இடியாப்பத்தை நீங்க கொடுத்தா கூட அதை பிரிச்சு தனித்தனியா நூலா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்பெல்லாம் வந்துட்டா கிருஷ்ணபுரம் பரிசு பட்டதுனாலதான் அவருக்கு வந்து பரிசு அப்படின்னு பேரு வந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப அவங்க பரிசிட்டு பார்த்ததுனாலதான் அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு பொறுமையான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அது பொருந்தோம். அப்புறம் இன்னொரு அக்கா அந்த கலியினுடைய முதல் நாளுக்கும் அடுத்த நாளுக்கு வித்தியாசம் சொல்லுது அற்புதமான கதை. அது என்னைக்கு மறக்கவே முடியாத கதை. அது பழைய சரியக்கா. அது ரொம்ப நாளா மனசுல இருந்துச்சு. அக்கா நீ கதை சொல்லவும் அதுக்கேற்ற மாதிரி கதை. அதாங்க அந்த கதையில வந்து நம்மளோட நிலைமை என்னங்கிறத வந்து தெய்வம் அழகா எடுத்து நம்மளுக்கு நினைக்கிட்டு நம்மளும் அந்த கூட்டத்துலதான் இருக்கோம். எடுத்து சொல்ல ஆளே இல்லாத ஊரில் சொல்லி இருக்கிற சொல்றாங்க, தெய்வத்துறவு பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோங்கிறது தெய்வத்தோட அந்த அச்சத்தோடையோ அந்த ஜாக்கிரதையோடய நம்ம என்னைக்கு உஷாரா இருக்கோம் அப்படிங்கிறத தெய்வம் அடிக்கடி நம்ம இந்த சபைகள் கூடும் போதுதான் நம்மளுக்கு அந்த நினைவுகளை வந்து ரொம்ப அதிகமாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நினைவுகள் வந்து ஒரு முறை உள்ள வந்துடுச்சுனாவே அந்த டேட்ல நம்மளுக்கு அறிஞ்சுதான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்போ பேர் என்ன போனாலும் நினைக்கு வந்துடணும்னு இருக்கும். அவங்க பேர் என்ன போனாலும் சரி நம்ம நினைவு அவங்களோடதான் நிக்கணும். அந்த கம்ப பிடிச்சிக்கோ, நீ சுத்து எங்க வேணாலும் சுத்து. அது மாதிரி என்ன பிடிச்சிக்கிட்டு நீ எங்க வேணாலும் சுத்திட்டு வா அப்படின்ற மாதிரி குழந்தை எப்படி ஒரு கம்பல பிடிச்சிட்டு கரகரன்னு சுத்தி வந்த மாதிரி நம்ம தெய்வங்கிற ஒரு குடியை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நினைவுகள்ல அப்படிலாம் அவங்களுடைய திருவடியிலேயே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு எதுவும் நல்லதுதான். கண்டிப்பா இடம்பெற சம்பளனாக நம்ம அதை நினைவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி சபை கிடைச்சது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு அக்காவை கொடுத்து அவனை ஆரம்பத்தை வச்சு நீ என்ன கஷ்டமா கேட்பேன் கடைசி வரைக்கும் கேட்பேன் அப்படின்னு அத்தனையும் விஷயம் அக்காவா அருமையா எப்படி எடுத்து புராணங்கள் எல்லாம் அற்புதமா எடுத்து கொடுக்குறாங்க. மூச்சுக்கு இந்த கதைகள் எல்லாம் எல்லாமே புராணத்துல வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குதுக்கா. அக்கா அதெல்லாம் தேடி எடுக்கிறாங்க. எப்படி டெய்லி இவ்வளவு எடுக்கிறாங்களே அப்படின்னு கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சரி எல்லாம் தெய்வ குழந்தைங்க, தெய்வம் கொடுக்குறாங்க, நம்ம அக்காவையே நினைக்காது தெய்வத்தோட திருவிளையாடல் தான் எல்லாம் இந்த சபையில கூட்டிட்டு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கூடி சங்கம் தேட கோதகம் இருக்கிறது உண்மையான சத்தியமான தெய்வ வாக்கு. ஜீவ சகோதரி சாலை ஜோதி அவர்கள். கண்டிப்பா அதோட கருத்துக்களை நம்மளும் இப்படி இருக்கணும். கஷ்டம் வந்தா ரொம்ப நமக்கு மனசு வெற்றி ஆயிடும். ஆனா கடவுளே அவ்வளவு கஷ்டப்படும் போது நம்மளும் அது மாதிரி அது கொஞ்சம் பக்குவமா இருந்தது வார்த்தைகளை. இன்னைக்கு என்ன நோக்கி ஒரு 2-3 வார்த்தைகள்லாம் வந்து எல்லாரும் நோக்கி எல்லாத்துக்கும் ஒண்ணு. அதாவது ஒரே விதை ஒண்ணுதான் விழுந்தது. விதை ஒண்ணு விழுந்தாதான் அது எப்படி பல்கி பெருகி நமக்கு அத்தனை கிடைக்குதோ அது மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது வெளியே சொல்லாம இருக்கலாம். ஆனா உண்டுதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உண்டு. கண்டிப்பா. நீங்க எந்த ஊருப்பா? ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். தரிசனம் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதோட பெயர் காரணம் தெரியாம இருந்தது, இன்னைக்குதான் தெரிஞ்சது. அப்புறம் விஷ்ணுராஜரோட பெயர் காரணம் சொல்லியிருந்தீங்க. உன்னை விஷ்ணு பகவான் வந்து காப்பாத்துறதுனால அவருக்கு பேரு விஷ்ணுராஜர். அதுக்கப்புறம் வந்து அந்த சுக பிரம்ம ரிஷி வியாசர் பகவானோட பையன் சுக பிரம்ம ரிஷி, அவர் வந்து இவருக்கு உபதேசம் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து தெய்வம் வந்து பிரம்மாவுக்கு எண்ணத்தின் மூலம் உபதேசம் கொடுத்தது. இதுமாரிலாம் வந்து தெரியாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு அழகா போர்வையா ஒரு மகாபாரத கதையை நல்லா சொன்னீங்க. ஒரு குந்தி அந்த அம்மா என்ன சொல்றாங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, நீ எனக்கு துன்பமே இடவே கவலையை கொடுத்துட்டீங்க, அப்பதான் ஒண்ணு நினைப்பேன், சதா ஒண்ணு நினைச்சுட்டே இருப்பேன், உன்னை தரிசனம் பண்ணுவோம். நீ இன்பமோ மகிழ்வும் சந்தோஷமோ உற்சாகமோ கொடுத்துட்டே இருந்தா திரும்பி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமா நிகழ்ச்சியா நல்லா இருந்தது. இது நம்ம எப்படி எண்ணம் மூலியமா எப்படி பிரம்மாவுக்கு உபதேசம் கொடுக்குறாங்களோ இறைவன், அது மாதிரி அவங்க எண்ணத்தாலதான் எல்லாரையும் இழுக்கிறாங்க தெய்வம். அவங்க எண்ணம் கொண்டு நம்ம எப்பவுமே அவங்க நினைவா இருக்குன்றது மட்டும்
இதுல இருந்து தெரியுது. இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப அருமையா அழகா கோர்வையா சொல்லிட்டு வந்தீங்க. அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்க கேட்க கேட்க. இது கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கேட்கணுன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ கடைசி வரையும் அப்படியே கேட்டுக்கே கதைகள் ரொம்ப அருமையா இருந்ததுக்கா. இறைவனுக்கு நன்றிக்கா. கோடி நமஸ்காரம் இறைவனுக்கு. ஜீவ சகோதரி சாலை சாந்தா அவர்கள். குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சள சலாகையால் பிறந்த தேசிகேந்திரரே, தேவரோடு உடைய செவ்விய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். தேவனை கொடுமை. நமஸ்காரம் அக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.